ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார். 103வது சங்கீதத்துல 5வது வசனத்தை வாசிக்கும் போது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால் திருப்தியாக்குறாரா? நன்மையினால. சரியா? இந்த வாயில இருந்து தான் துக்கமான வார்த்தைகளும் வரும், இந்த வாயில இருந்து தான் வேதனையான வார்த்தைகளும் வரும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்லா புரிஞ்சுடுங்க. இருதயம் துக்கத்தினால் நிரம்பி இருந்துச்சுன்னா வாயிலிருந்து துக்கமான வார்த்தைகள் தான் வெளியில வரும். இருதயம் வேதனையினால நிரம்பி இருந்துச்சுன்னா வேதனையான வார்த்தைகள் தான் வெளியில வரும். இருதயம் பயத்துல நிரம்பி இருந்துச்சுன்னா பயப்படுற மாதிரி பயத்தின் வார்த்தைகள் தான் வெளியில வரும். இருதய சந்தேகத்தினால நிரம்பி இருந்துச்சுன்னா சந்தேகமான வார்த்தைகள் தான் வெளியில வரும். என்ன ஆகுமோ என்ன நடக்குமோங்கிற கலக்கம் இருதயத்துல இருந்துச்சுன்னா கலக்கமான வார்த்தைகள் தான் வெளியில வரும். ஆனா நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாயை நன்மையினால் திருப்தி ஆக்குவேன். ஆமென். என்ன நல்ல தகப்பன், என்ன நன்மையினால் திருப்தி ஆக்குவேன். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், வாய் நன்மையினால் திருப்தி ஆகணும்னா இருதயம் முழுவதும் நன்மையினால் நிரப்பப்படணும். ஹல்லேலூயா. திருப்தி ஆக்குவாராம், திருப்தி ஆக்குவாராம். நல்லா தாகமா இருக்குதுன்னு நினைங்களா, பயங்கரமா தாகமாயிட்டு கொஞ்சம் தண்ணி கூட கையில இல்லை, யாராவது கொஞ்சம் தண்ணி தந்துட்டா நல்லா இருக்குமே, புரியுதா? போய் தண்ணியை வாங்கி ஒரு மடக்கு தண்ணியாவது தந்துருங்க, பயங்கர தாகத்துல இருக்கிறேன். அப்போ ஒரு மடக்கு தண்ணியை வாங்கி இந்த தொண்டைக்குள்ள இறக்கும் போது அப்படி ஒரு சுகமா இருக்கும். அது தாகம் தீர்க்கப்பட்ட அனுபவம் இல்லைன்னா அது திருப்தியா தாகம் தீர்க்கப்பட குடிக்கல. ஆனா தாகமா இருக்கிறீங்க, ஒரு பாட்டில் நிறைய தண்ணியை தந்து குடிங்கன்னு சொல்லிட்டாங்க, தண்ணியை டேஸ்டா இருக்குது, நீங்க குடிக்கிறீங்க, தாகம் தீர அந்த தண்ணியை குடிக்கிறீங்க, பாட்டில் பெரிய பாட்டில், இன்னும் பக்கத்துல பாட்டில வச்சிருக்கிறாங்க, நீ தாகம் தீர குடிச்சிக்கண்டி சொல்றாங்க, தண்ணியை குடிச்சிட்டே இருக்கிறீங்க, ஒரு பாட்டில் குடிச்சாச்சு, இன்னும் தாகம் கொஞ்சம் இருந்த மாதிரி தருது, இன்னொரு பாட்டில வாங்குறீங்க, தாகம் தீர குடிக்கிறீங்க. இப்போ ஊத்துறதுக்கு இடமே இல்லை, நிரப்புறதுக்கு இடமே இல்லை, தாகம் நல்லா தீந்து போச்சு, 1.5 பாட்டில குடிச்சாச்சு, தாகம் தீர குடிச்சாச்சு, திருப்தியா குடிச்சாச்சு. இப்போ பாட்டில பாக்குறீங்க பாதி மீதி தான் இருக்குது. திருப்தி ஆகின பிறகு மீதி இருக்கிற பாட்டில என்ன செய்வோம்? கீழே தான் வைப்போம். அதுதான் ஆண்டவர் சொல்றார், உன் வாயை நன்மையினால் திருப்தி ஆக்குவேன். கைகளை தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. இருதயத்தை கழிவுற செய்ய போறாரு, இருதயத்தை சந்தோஷத்தினால நிரப்ப போறாரு, இருதயம் மகிழ்ச்சி அடைகிற தக்க விதத்தில் சூழ்நிலைகளை நடத்த போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த முதல் நாள்ல சூழ்நிலைகள் எல்லாம் மாறா இருக்கலாம், எதிர்மாறா இருக்கலாம், தாகமா இருக்கலாம். ஆனா சொல்றாரு, இந்த மாதத்தை நன்மையினால் உன் வாயை திருப்திப்படத்தக்க விதத்துல நடத்த போறேன். அவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்ன நல்ல தகப்பேன்னு, இருதயம் திருப்தியா இருக்குன்னு நினைக்கலாம், சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கலாம், என்ன பேசிட்டே இருப்பீங்க? இருதயம் சந்தோஷமா இருந்துச்சுன்னா சந்தோஷமான வார்த்தை தான் வெளியில வரும். இருதயம் திருப்தி ஆயிட்டுன்னா திருப்தியான வார்த்தை தான் வெளியில வரும். இருதயம் நிரம்பி இருக்குதுன்னா நிறைவான வார்த்தை தான் வெளியில வரும். அந்த நிறை குணம் ததும்பாது, என்ன ததும்பாது, நிறைவு திருப்தியான வார்த்தைகள், திருப்தியான காரியம், திருப்தியா பேசுவீங்க. ஆண்டவர் உங்களை நன்மையினால திருப்தியாக்க போகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் நல்லவர். எவ்வளவு நல்ல தகப்பேன்னு, 1000-10,000ங்களில் சிறந்தவர், பூரண அளவுள்ள ஒரே ஒரு வாழ்க்கை. ஜீன ஆராதனை நடத்தும் போதெல்லாம் அழுதுட்டே இருந்தேன், எனக்கு புரியவே இல்லை, அழுதுட்டே இருந்தேன். என்ன தெரியுமா சொல்லி அழுதேன்? இவ்வளவு பெரிய மகிமையை தந்திருக்கிறீங்களப்பா, இவ்வளவு பெரிய வாக்கியத்தை தந்திருக்கிறீங்களப்பா, பிள்ளையா இருந்து உங்களை ஆராதிக்க, பிள்ளையா இருந்து உயிருள்ள தெய்வத்தை இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில மகிமைப்படுத்த இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறீங்களப்பா, நான் வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை. ஹல்லேலூயா. புரிஞ்சா? புரியுவா? தெரியுதா? உலகத்தை படைச்சவரை பூமியில இந்த அழிஞ்சு போகிற சரீரத்துக்குள்ள ஆவி ஆத்மா வச்சு ஆராதிக்க வச்சிருக்கிறாரு. பரலோகத்துல அவரை சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே பரிசுத்தர் கேருபீன்களும் செராபீன்களும் போற்றி புகழ்றாங்களா. இந்த பூலோகத்துல இருந்து, இந்த அழிஞ்சு போகிற மாம்ச சரீரத்துல இருந்து பரிசுத்தரேண்டி துதிக்கிற பாருங்க, எத்தனை பெரிய பாக்கியம். கையை தட்டி நல்லா சத்தமா ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய தேவன். ஆமென். என்ன ஒரு பெரிய பாக்கியம். என்ன
யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை தந்திருக்காரு. உயிர் உள்ளவரை, உலகத்தை படைச்சவரை, ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தரை, இந்த பூமியை நியாயந்திருக்க வரப்போகிற நீதி உள்ள நியாயாதிபதிய, இந்த பூமியில நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரிகளின்படி நமக்கு பதில் தருகிற தேவனை ஆராதிக்கிற பாக்கியத்தை தந்திருக்கிறார்னா எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. இதுக்கு நிகர் உலகத்துல ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லை. நன்மையினால் உன் வாய திருப்தியாக்குகிறார். அழுதுட்டே ஆராதிக்க விட மாட்டார், அழுதுட்டே அவரை துதிக்க விட மாட்டார். நன்மையினால் ஹல்லேலூயா. என்னை ஜீவ பலியா தருகிறேன்ப்பா, ஆமே, என்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, உயிரோட சொல்லுங்களா, நல்லவரே. ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஆமே. நன்மையினால் வாய திருப்தியாக்கி இந்த வருஷத்தை ஆண்டவர் நன்மையினால் முடிசூட்டி ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நம்மளை கொண்டு போகணும் அப்படின்னா தாவீது 2 காரியத்தை செஞ்சாரு. சொல்லுங்க, தாவீது 2 காரியத்தை. கட்டளை இல்லாம ஆசீர்வாதம் இல்லை, தூங்கி எழும்புன ஆசீர்வாதம் இல்லை, கட்டளையை தந்துதான் ஆசீர்வதிப்பார். ஆமே. ரொம்ப நேக்குள்ள தகப்பேன். சொல்லுங்க, ரொம்ப நேக்கான தகப்பேன். சொல்லி இதை செஞ்சா நீ ஆசீர்வாதமா இருப்பா. ஆமே. நன்மையினால் வாயை திருப்தியாக்குவாராம். சரியா? நன்மையினால் வாயை திருப்தியாக்குவார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. புரியுதா? இதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி புதிய ஒரு வருஷத்தை அவர் கிருபையினால பார்க்கணும் அப்படின்னா 2 காரியங்களை தாவீது அழுத்தி காட்டுறார். அவர் செஞ்சாரு. சொல்லுங்க, அவர் செஞ்சாரு. தைரியமா பேசுகிறார். செஞ்சார். இந்த ஆசீர்வாதத்தை அனுபவித்தார். அன்று தாவீதை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். தாவீது நாட்கள்ல தாவீது சொல்லுகிறார், வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறீர். சரியா? முடிசூட்டுகிறீர். நன்மையினால் என் வாய திருப்தியாக்குகிறீர் ஆண்டவரே. அப்போ தாவீது செய்த அந்த 2 காரியங்கள் என்ன? இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன் தாவீதின் வம்சத்தில் இந்த உலகத்தை மீட்டெடுக்கிற இரட்சகராய் வெளிப்பட்டார். தாவீதை சாதிக்கிற மனிதனாய் கர்த்தர் மாற்றினார். ஆடுகளுக்கு பின்பாக போன மனிதனை தூக்கி கொண்டு சிங்காசனத்துல வைத்தார். ஒரு ராஜாவாய் மாத்திரம் அல்ல, அதே தாவீதின் ஆட்சியை கர்த்தர் அழித்து போட விடல. அந்த சிங்காசனம் நிலை குலைந்து போக விடல. அதே சிங்காசனத்தை நிலைப்படுத்தி யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்கிற விதத்தில் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் நல்லவர். ஆமீன். அவர் செய்த காரியங்கள் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா 103வது சங்கீதத்துல முதல் வசனத்துல அவர் அழகா சொல்லுவார். 103வது சங்கீதம் 1வது வசனத்தில், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் நாமம் எப்படிப்பட்டதா? பரிசுத்தம் உள்ளவர். ஆமென். அவர் பரிசுத்தர். அவர் நாமம் பரிசுத்தமானது. அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை கர்த்தரை தரிசிக்க முடியாது. எத்தனை காணிக்கைகளை போட்டாலும் சரி, எத்தனை விதமான புண்ணிய காரியங்களை செய்தாலும் சரி, எத்தனை ஆலயங்களை கட்டி கொடுத்தாலும் சரி, புரியுதா?
எவ்வளவுதான் வளர்ச்சி அடைந்து அது செய்வேன் இது செய்ய வேண்டி கற்பனை கோட்டைகளை கட்டினாலும் சரி, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் கர்த்தரை தரிசிப்பதில்லை. இவர் பரிசுத்த, அல்ல கையை வை சொல்லுங்க, இவர் பரிசுத்த, இவர் பரிசுத்த, இவர் அசுத்தத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், இவர் பரிசுத்த. பரிசுத்தர். பிள்ளைகளுக்கு என்ன வச்சிருக்கிறாரு? பரிசுத்தத்தை சொட்டா வச்சிருக்கிறார். அதான் தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். ஆமென். ஏனெனில் தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. உன் அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம், உன் அசைவில் பரிசுத்தம், உன்னுடைய உணர்வில் பரிசுத்தம், உன்னுடைய உணர்ச்சியில் பரிசுத்தம். கலப்படமற்ற சுத்த பொன்னாய் கர்த்தர் பரிசுத்தத்தில் மகிமைப்படுத்த விரும்புகிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹalleluya, இதோ என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தார், அந்த தருணத்தில் இருதயத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். ஆமென், ஹalleluya. இப்பதான் சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? அவருடைய பிள்ளைகள் அவரை ஸ்தோத்தரிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். ஆமென். பிள்ளைகள் அவரை ஸ்தோத்தரிக்கணும். ஸ்தோத்திரம் அப்படின்னா நன்றி சொல்லணும். ஆமென், நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும். யாராவது இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது அது ஆறுதலின் கூட்டம் இல்லை, அது என்ன சொல்லுவாங்க? நன்றியின் கூட்டம். நன்றி கூட்டம், நன்றி கூட்டம். இத்தனை வருஷம் எங்க கூட வாழ்றதுக்கு அவங்களுக்கு கிருபை கொடுத்தீங்களாப்பா, இத்தனை வருஷம் எங்க கூட இருந்து அவங்க அன்பு காட்டுறதுக்கு நீங்க கிருபையை கொடுத்தீங்களே, அவங்க வாழ்ந்த காலங்களை நினைத்து, அவர்கள் நம்மோடு இருந்த நாட்களை நினைத்து, அந்த நாட்களில் நன்றி தான் ஆண்டவருக்கு செலுத்துறோம். நன்றியின் கூட்டம். சரியா? அதான் சொல்ல, ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென். கர்த்தர் பெரியவர். ஸ்தோத்திரம் செய்கிற பிள்ளைங்க, நன்றி சொல்ற பிள்ளைங்களை கர்த்தர் நன்மையினால நிரப்புவாராம். இந்த வருஷத்தை, இந்த மாசத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வருடத்தின் இந்த கடைசி மாதம் எப்படி இருக்கோ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்தோத்திரம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் நன்மையினால் திருப்தியாக்க போறார், திருப்தியாக்க போறார். நன்மையினால் என்ன நன்மைன்னு தெரியாது. நன்மையினால், தீமைக்கு மாறானது தான் நன்மை, தீங்குக்கு மாறானது தான் நன்மை. நன்மையினால் திருப்தியாக்குவாராம். புரியுதா? நன்மையினால். தீமை அதுக்கு ஆப்போசிட் நன்மைன்னு சொல்லுவோம். தீமைக்கு மாறானது, தீங்குக்கு மாறானது. சரியா? நெகட்டிவான காரியங்களுக்கு ஆப்போசிட், எதிர்மாறான காரியங்களுக்கு மாறானது தான் நன்மை. ஹல்லேலூயா. எதிர்மாறே இல்லை. ஹல்லேலூயா. நன்மையினால் திருப்தியாக்குவாராம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவர். அதனால தான் சொல்றார், நன்றி சொல்லு, நீ ஸ்தோத்திரி. வாயிலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணாத, முழு இருதயத்தோடு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. மனுஷனுக்கு போய் நன்றி சொல்ல போய் நிற்கிறோன்னா, ஏதாவது ஒன்று தந்துட்டாங்கன்னா யோசித்து பாருங்களா, ஏதாவது ஒரு காரியம் செஞ்சுட்டாங்கன்னா அதெல்லாம் அழகா ஜென்டிலா சொல்லுவாங்க, தேங்க்ஸ், நன்றி. ஒரு தண்ணி வாங்கி குடிச்சோன்னா தண்ணி கொடுத்துட்டாங்களா, நன்றி. எழுதுறதுக்கு ஒரு பெண்ணு வாங்குவாங்க, பேங்க்ல போய் நின்றுட்டு, இல்லாட்டா ஏதாவது ஒரு இடத்துல நின்று ஒரு பெண்ணு வாங்குறாங்கன்னு நினைங்களா, உடனே வாங்கி எழுதி முடிச்ச உடனே, இல்லாட்ட வாங்கின உடனே தேங்க்ஸ், நன்றி. என்ன நன்றி? எத்தனை நன்றி சொல்றோம்னா, பஸ்ல போறோம், உட்கார்றதுக்கு ஒரு சீட்ல இடம் தந்துட்டாங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். என்ன அழகா ஜென்டிலா சொல்லுவோம், தேங்க்ஸ். ஈஸியா தேங்க்ஸ். என்ன கொஞ்சம் விசாரிச்சுட்டா தேங்க்ஸ். எதுக்கு எடுத்தாலும் தேங்க்ஸ், நன்றி. மனுஷனுக்கு சொல்றோம், படைத்தவருக்கு, படைத்தவருக்கு. ராத்திரி ஓடி வர்றது எதுக்கு? நன்றி சொல்றதுக்கு. காலையில இருந்து இதுவரைக்கும் உயிரை பாதுகாத்தீங்களப்பா, பிரயாணத்துல பாதுகாப்ப தந்தீங்களப்பா, நான் ஆகாரத்தை சாப்பிட்டதுல பாதுகாப்ப தந்தீங்களப்பா, நன்றி சொல்ல ஓடி வரோம் தகப்பன் வீட்டுக்கு. நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சகோதரியை பார்த்து சொன்னேன், நல்ல ஆண்டவரை தேடுங்க, நல்ல அவரை நேசிங்க, அவருக்காக வாழுங்க. என்ன தரமா சொன்னாங்க, இந்த உலகத்துல பாடுபட்டு இருக்கிறேன், ஒரு நிம்மதி இல்லை, ஜோமனா தான் பிரச்சனை கூடுது, ஜப்பண்டி போகும்போது தான் பிரச்சனை அதிகரிக்குது. இங்கேயே நான் படாத பாடு இல்லை, நான் படிக்காத கண்ணீர் இல்லை,
நெருப்புல நடந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கிறேன். இனி பரலோகம் கிடைச்சானா நரகம் கிடைச்சா எனக்கு என்ன? உண்மையில சொன்னாங்க. சரி, இப்ப தட்டி கொடுத்து கேளுங்க. அந்த பரலோகத்தை அனுபவிக்கணும் வேண்டிதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவருக்கு நன்றி சொல்லி துதிச்சிட்டு இருக்கிறோம். அந்த பரலோகத்துல ஓடிடணும், பரலோகத்துல போய் சேர்ந்துடணும் தான் இந்த ஆட்டம் ஆடுறோம். அந்த பரலோகத்துல போய் நின்றதான் இப்படி பைத்தியண்டி உலகம் பேசுற விதத்துல நடக்கிறோம். அந்த பரலோகத்துல போய் சேர்ந்து நிக்கணும்னு தான் தலையை வெட்டி போட்டாலும் பரிசுத்தவான்கள் வீர முழக்கமிட்டு நின்னாங்க, வெட்டி சாய்ச்சாங்க, நின்னாங்க. ஏன் தெரியுமா? பரலோகம். தாவீது ருசிச்சுதான் ரொம்ப அழகா சொல்றாரு, சும்மாலாம் சொல்ல மாட்டாரு. சரியா? நம்ம சும்மா வந்து உட்காந்து நேரப்போக்குக்கு ஆராதிக்கல. சொல்லுங்க, நேரப்போக்குக்கெல்லாம் உள்ள வந்து உட்காரல. நேரப்போக்குக்கு நல்லவர் நல்லவர்னு சொல்லல. அதுக்குள்ள எவ்வளவு மகிமை இருக்கு தெரியுமா? ஆமென், ஹல்லேலூயா. வேதத்துல ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளவு அழகான ஒரு வசனத்தை பாருங்க. 2 கொரிந்தியர் 4:15 2 கொரிந்தியர் 4:15 வாசிக்கும் போது, கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகுமா. புரியுதா? கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால பெருகுமா. இங்க இருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்தா கிருபை பெருகிட்டே இருக்கும், பெருகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை மாத்திரம் நம்ம மேல இருந்துட்டுனா சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபைகள் பெருகும். அந்த கிருபை பெருகிற இடத்துல சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோட ராஜாக்களோட பந்தியில் அமர செய்வாரா. அதனாலதான் இவர் சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. நான் நோக்க இல்லாம தாவீது சொல்ல மாட்டாரு, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென். நிறைய மனுஷங்க பின்னாடி போய் அந்த அன்பு வாங்கணும்னு சொல்லி நன்றி நிறைய நன்மைகளை செஞ்சு ஒன்னை இல்லாம தள்ளிட்டு ஓடிடுவாங்க. ஆனா ஆண்டவர் பின்னாடி போய் நண்டிப்பா பிள்ளையா மீட்டீரேன், நண்டிப்பா பாவத்துல மறைச்சிருந்தேன், தூக்கி எடுத்துறேன், நண்டிப்பா அழுகி போயிருந்தேன், என்ன அழுகி போயிருந்தேன், என்ன வாசனை வீச வச்சிரேன், நண்டிப்பா சொல்ல 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 அக்கிரமத்துல விழுந்து கிடந்தேன் ஐயா, அநியாயத்துல விழுந்து கிடந்தப்பா, அருவறுப்புல விழுந்து கிடந்தேப்பா, பாவ குப்பைக்குள்ள விழுந்து கிடந்தப்பா, உலகத்தாரை போல உலக சேற்றுக்குள்ள நான் விழுந்து கிடந்தேன்ப்பா. ஆனா என்னை தூக்கி எடுத்து பிள்ளையாய் மாற்றி ஒளி வீச வைத்திருக்கிறீரே, நன்றி நன்றி நன்றின்னு அவரை துதிக்க அவர் கிருபை தலையில பெருகிட்டே இருக்கும். அவர் கிருபை பெருக 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 குப்பைக்குள்ள இருக்கிற நம்மளை சிங்காசனத்துல வைத்து ஆண்டவர் அழகு பார்ப்பார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு கேட்டு, சந்தோஷமா இருக்கிறேன் கை தூக்குறவங்க யார் தெரியுமா? பாவத்திலிருந்து தூக்கி எடுக்கப்பட்ட பிள்ளைகள். கைகளை தட்டி ஹல்லேலூயா. பணம் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தேன். என்ன ஒன்று பார்க்குறேன், என்ன நோக்கம் இல்லாமல் பார்க்க மாட்டேன். புரியுதா? எனக்கு ஆசை என்னன்னா அவருடைய பிள்ளைகள் வித்தியாசமானவர்கள். ஆமென். நம்ம வித்தியாசமானவர்கள். ஹல்லேலூயா. நான் பிள்ளைன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன்னு நினைங்களா? எத்தனை பேர் என்ன தேடுவீங்க? என்ன எத்தனை பேர் நான் சொன்னா கேட்பீங்க? பிள்ளை அப்படின்னா பிள்ளை சொன்னா மற்றவங்க கேட்கணும். ஹல்லேலூயா. பிள்ளைக்கு ஒரு தனி அந்தஸ்து, தனி மகிமை. சரியா? எத்தனை தான் கோடிக்கணக்கான பணங்கள் இருந்தாலும் உண்மையில நான்லாம் சில சாட்சியை சொல்லும்போது என் முன்ன நின்று சொல்லுவாங்க, அவங்க கோடிக்கணக்கான பணத்தை சும்மா வாயில பேசிட்டே பேசுவாங்க, அப்படி பண்ண இப்படி பண்ண, அந்த கோடி இந்த கோடின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு சின்ன சாட்சியை சொல்லிட்டேன் அப்படின்னா சொல்லுவாங்க, என் சரீரம் புல்லரிக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் இந்த சாட்சியை கேட்டு என் சரீரம் புல்லரிக்குதுன்னு சொல்லுவாங்க. கோடி பெருசு இல்ல, கோடிக்கு சொந்தக்காரர் தான் பெருசு. ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஆமென். கோடி பணத்தை முன்னாடி வச்சு சாப்பிட முடியாது. ஒரு மனுஷன் சொல்றாரு, அவரை பார்த்தோன்னே ஒரு தோற்றம் தெரியுது. ஆண்டவர் அறியாத மனுஷன். ஏன்னா நிறைய அவருடைய வெளியரங்க தோற்றத்துல அவர் உட்கார்ந்திருக்கிற அவர் அவருடைய தோற்றம் அவர் அறியாத ஒரு மனிதன் என்கிறதை காட்டுகிறார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, அந்த கடன் வாங்குறது தற்கொலைக்கு சமமானதுன்னு போட்டு சொன்னார். ஃபர்ஸ்ட் வார்த்தை, கடன் வாங்கி வாழ்றது தற்கொலை செய்கிறதுக்கு சமமானது. அதான் சொல்ற, ஒரு கோடி பணம் உன் கையில இருந்தாலும் அந்த கோடியை வச்சு நீ சாப்பிடவா முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. நான் யோசிச்சேன், ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன் இந்த வார்த்தைகளை கேட்கறதுக்கு சொந்தம் கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் இது சொந்தமான வார்த்தை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் நல்லவர். ஆமென்.
ஒரு தேவனுடைய பிள்ளை தான் சொல்ல முடியும். கோடியை முன்னாடி வச்சாலும் கோடியை நீ சாப்பிட முடியாது. கோடிக்கு சொந்தக்காரர் உனக்குள்ள இருந்தாதான் உன் வாழ்க்கை கொண்டாட்டமா இருக்குண்டி ஒரு தேவ பிள்ளை தான் பேச முடியும்னு தான் யோசிச்சேன். இன்னைக்கு ஆண்டவரை அறியாதவர்கள் கூட இந்த வார்த்தையை தைரியமா இவ்வளவு பலனா இவ்வளவு பப்ளிக்ல பேசுறாங்க. ஆனா ஒரு தேவனை அறிஞ்ச பிள்ளை இதுக்கு சொந்தமா இல்லையாப்பா, இதுக்கு சொந்தமா இல்லையே. கண்பான தேவ பிள்ளை ஏன் திரும்ப காரணம்? உள்ளத்துல இடம் இல்லை, இருதயத்துல இடம் இல்லை. உலகத்தார் மாதிரி பாவ குப்பையில இருக்கிறோம். கண்ணை மூடுங்க பார்ப்போம். ஒரே ஒரு கொஸ்டின், சரியா? ஒரே ஒரு கொஸ்டின். நம்ம யாரும் நீதிமான் கிடையாது. நம்ம எல்லாரும் பாவிகள் அவருக்கு தெரிஞ்சதுனால தான் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்தாரு. ஸ்தோத்திரம் மட்டும் நாவை சொல்லிட்டுனா இந்த நாவை அழகா கனியா மாத்திருவாரு. என்ன ஒரு சந்தோஷம்! என்ன இந்த உலகம் கொடுக்காத ஒரு சந்தோஷத்தை தகப்பன் ஸ்தோத்திரத்துல வச்சிருக்கிறார். வீணான வார்த்தைகளை நம்ம விட்டுட்டு, வீணான குற்றப்படுத்துற வார்த்தைகளை விட்டுட்டு, வீணான சம்பாசனைகளை விட்டுட்டு, எவ்வளவு நேரம் தேவ சமூகத்துல உட்கார்ந்து நடந்தாலும் சரி, அமர்ந்தாலும் சரி, எழுந்தாலும் சரி, எந்த வேலைகளை செய்தாலும் சரி, யாரோடு இருந்தாலும் சரி, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா சொல்ல 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 அவருடைய கிருபை அளவில்லா நம்மளை நிரப்பிடும். ஆமென். அந்த கிருபை இருக்கிற தேவ பிள்ளை தான் சொல்ல முடியும், இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஆமென். அந்த தேவ கிருபை இருக்கிற ஒரு தேவ பிள்ளை தான் பிள்ளையை பார்த்துதான் ஆண்டவர் சொல்ல முடியும், என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ள பாத்திரம். ஹல்லேலூயா. மோசே கிருபையினால் நிரப்பப்பட்டு இருந்ததனால் தான் ஆண்டவர் மோசையை குறித்து சாட்சி சொல்லுகிறார், மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை இல்லவன். ஹல்லேலூயா. கிருபை இருக்கிற பிள்ளைதான் உண்மையா இருக்க முடியும். அந்த கிருபை இருக்கிற பிள்ளைதான் பரிசுத்தமாய் வாழ முடியும். அந்த கிருபையினால நிரப்பப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைதான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற பாத்திரமாய் மாறப்படியும். அந்த தேவ கிருபை தாவீது மேல இருந்ததுனாலதான் தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்து முடிப்பான். ஆமே. எல்லா கைகளை தட்டி சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிறவர், யோசனைக்கு புலப்படாததை செய்கிறவர். சூரியனை மறைச்சிட்டாருன்னா பகல வெளிச்சமே. சூரியன் வெளியில வரலன்னா கதை. எல்லாரும் காலையில போய் கன்னியாகுமரியில அழகா நிற்பாங்க, சூரியன் உதிக்கிறத பார்க்கணுண்டி அப்படியே நமஸ்கரிப்பாங்க, அப்படி தெய்வமா பண்ணிப்பா, அப்படி பயபக்தியோட நிற்கிறாங்க. நான் நின்றுட்டு சொல்லுவேன், அப்பா நீங்க படைச்ச சூரியன், நீங்க படைச்ச கடலுக்குள்ள இருந்து வெளியில வரத பார்க்க இத்தனை கூட்டம் வந்து நிக்குதாப்பா, அதை தெய்வமா வணங்குறாங்களாப்பா. தண்ணிய தெய்வமா வணங்கிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தெய்வ வணக்க அப்படி பண்றாங்க. என்ன நம்ம ஆண்டவர் படைத்தது. ஆமென். யாருக்காக? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, சூரியன் யாருக்காக? சந்திரன் யாருக்காக? கடல் யாருக்காக? மலைகள் யாருக்காக? அப்ப நீங்க யாரு? நீங்க யாரு? பிள்ளாண்டி தெரியும் நீங்க யாரு? கொடுத்து வச்சவங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் மேல ஒரு அன்பு காட்டுறோம் பாருங்க, அதுதான் நன்றி. சொல்லுங்க, அவர் மேல ஒரு அன்பு, பைத்தியமான அன்பு காட்டுறோம்ல, அதுதான் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அதுதான் ஸ்தோத்திரிக்கிறதுக்கு சமமானது. ஒரு பாவியான ஸ்திரீ அவருடைய பாதத்துக்கு பின்னாடி நின்று கண்ணீரினால் அவருடைய பாதத்தை வடிச்சு தலைமயிரினால தொடச்சி பரிமள தைலத்தை பூசி முத்தமிட்டாங்களாம். கண்ணீரினால பாதத்தை நடக்கணும்னு நான் யோசித்து பாருங்க. சும்மா வாசிக்க கூடாது. கண்ணீரினால பாதமே நனைஞ்சு போச்சு. வேதம் சொல்லுகிறது, பாதத்துக்கு பின்னாடி, முன்னாடி வரல, பாதத்துக்கு பின்னாடி நின்று கண்ணீரினால் அவர் பாதத்தை நனைத்து, ஆமே, தலைமயிரினால் அதை துடைத்து பரிமள தைலத்தை பூசி ஒரு பாதத்தை முத்தமிட்டாலாம். ஆண்டவர் சொல்றாரு, சீமோன் பரிசேயன் நான் தான் பரிசுத்தவான்னு சொன்ன ஒரு மனிதனை பார்த்து சொல்கிறார், உன் வீட்டுக்கு நான் வந்தேன், என் காலகழுவ நீ தண்ணி தரல, ஆனா இவளோ தன்னை கண்ணீரினால் என் பாதத்தை கழுவினாள். ஆமே. நான் உனக்கு சொல்றேன் சீமோனே, நான் உனக்கு சொல்றேன், இவ என்னிடத்தில் அதிகமா அன்பு கூர்ந்ததுனால இவ செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. கைகளை தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. ஆமென். கஷ்டமே இல்லை, கஷ்டமே இல்லை. ஆண்டவர் மேல ஒரு பைத்தியம் ஒரு அன்பை காட்டுறீங்க பாருங்க, இதுதான் நன்றி. இதான் நன்றி உள்ள இருதயம். ஆமே. ஆண்டவர் மேல பைத்தியமா ஒரு அன்பை காட்டி ஒரு ஓடி ஓடி வர்றோம் பாருங்க, இதான் நன்றி உள்ள ஒரு இருதயம். ஹல்லேலூயா. அதுதான் தெரியும், அகத்தின் அழகு முகத்துல தெரியும். அந்த திருப்பத்தூர் மீட்டிங்லாம் போகும்போது ஒரு பைத்தியமா ஒன்றும் தெரியாது, சரியா, ஒன்னே ஒன்று தெரியும், அவர் அன்பு மட்டும்தான் தெரியும்.
எதுவும் சொல்ல தெரியாது. ஊழியத்துக்கு போறேன்னு சொல்ல தெரியாது. சரியா? எதுவும் ஊழியம் செய்ய போறேன்லாம் சொல்ல தெரியாது. ஒன்னே ஒன்று, அவர் அன்பு இருதயத்தை நெருக்கம், அவ்வளோதான். அங்கே போய் இருப்பேன். 2.5 நாள் நடக்கும். 3ஆவது நாள் ஒரு 2:30 மணிக்கிட்ட முடிச்சிருவாங்க. 2-2:30 மணிக்கு முடிஞ்சிடும். வேலன் வெள்ளி சனிக்கிழமை 2:30 மணிக்கு. பாருங்க, ஒரு நாளைக்கு டீ காஃபி தருவாங்க, டோக்கன் தந்துடுவாங்க. நான் உண்மையில் நிறைய நேரத்தில் அந்த டீயை டோக்கனை வந்த பிள்ளைங்க கூட அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு டீ எடுக்காமல் இருப்பேன். வெறும் தண்ணீர் குடிச்சிட்டு இருப்பேன். ஒரு நேரம்லாம் தண்ணியே எடுக்காம, ஏன்னா ஒரு பைத்தியம் தண்ணி கூட எடுக்காம 3 நாட்கள் தண்ணி எடுக்காம. ஏன் தரும்? ஒரு பைத்தியம், அவர் மேல ஒரு பைத்தியம். என்ன சொல்லணும் தெரியாது, இப்படிதான் என்ன சொல்லணும் தெரியாது, பைத்தியமா அனுப்பேன். பைத்தியம் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு ஆராதனையும் விட மாட்டேன். பைத்தியம் பாருங்க, பைத்தியமா செய்வேன். ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு ஊழியக்காரங்க சர்ச்சுக்கு வர்றாங்க அப்படின்னா, காலையில எல்லா சமையலையும் முடிச்சுட்டு முதல் ஆளா சர்ச்சுக்குள்ள போய் உட்காருவேன். பைத்தியமா செஞ்சேன், பைத்தியம் பண்ணேன். ஏன்னா இருதயம் எல்லாம் அவர் அன்பினால நிரப்பப்பட்டுச்சு. இந்த நேரத்துல தான் கேட்பாங்க, எப்படி உன்னை ஊழியம் சொல்ற, எப்படி உன் அழைப்பு சொல்லுங்க. எனக்கு தெரியாது, அன்பு, கிறிஸ்துவின் அன்பு. ஆமே, இப்போ புரியுதா? அவர் நல்லவர். சொல்லுங்க, அவர் நல்லவர். அன்பு வேற. உள்ளத்துல நிரம்பிட்டு நினைக்கலாம். எத்தனை நல்லவர் தெரியுமா, எவ்வளவு பெரியவர் தெரியுமா. இருதயம் சொல்ல ஆரம்பிக்கும், நண்டிப்பா. இன்னைக்கு எதை குறிச்சும் பயமே இல்லாம துணிகரமா நம்ம நிக்கிறோம். இருதயத்துல இருந்தலாம். சில நேரம் வாயில அப்படியே சாப்பாடு போகும்போதே உள்ளத்துல ஒரு பெருமூச்சு வரோம்ப்பா, பார்த்து கொடுங்கப்பா. நான் நல்லா தாவீது சொல்லுவார், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காத்துடலாண்டவரே. சில பேர்லாம் இங்க அப்படியே இருக்கிறத பார்த்தா எனக்கே பயமா இருக்குது. அவர் இல்லாட்டா வாழ முடியாது. ஆமே, அவர் இல்லாட்டா நிற்க முடியாது. ஹல்லேலூயா. என்ன பலத்துல பேசுறோம்? அவர் பலத்துல. நீரே என் பலன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. காலைதோறும் புதிய கிருபை தருகிறீர், காலமெல்லாம் கருத்தா என்னை காக்கிறீர். காலைதோறும் புதிய கிருபை தருகிறீர், காலமெல்லாம் கருத்தா என்னை காக்கிறீர். வலப்புறம் இடப்புறம் நாம் விலகினார், வார்த்தையாலே என்னை திருப்பி நடத்துவீர். வலப்புறம் இடப்புறம் நாம் விலகினார், வார்த்தையாலே என்னை திருப்பி நடத்துவீர். நீரே என் பலன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீங்க ரொம்ப நல்லவர். கண்ணை இமை காக்குறதை போல காப்பாராம். அதனால்தான் இதெல்லாம் அறிஞ்சதுனாலதான் தாவீது சொல்லுவார், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருங்க. நிறைய வசனம் எடுத்தேன். எவ்வளவு நல்ல தகப்பன், அல்லேலூயா, அவ்வளவு நல்லவர். 34வது சங்கீதம் 1 சொல்லுவார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். சரியா? தீமை வந்தாலும் நன்மை வந்தாலும், நினைச்சது நடக்கலனாலும், தாமதிச்சாலும், தடைப்பட்டது மாதிரி தெரிஞ்சாலும், கையில் ஆசீர்வாதம் இருந்தாலும் சரி, இல்லாம போனாலும் சரி, எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். ஆமே. சரீரம் வலிச்சாலும் சரி, வலி இல்லாம போனாலும் சரி, பலனா இருந்தாலும் சரி, பலன் இல்லாம போனாலும் சரி, எல்லாம் மாறி தான் வரும். பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. எல்லாம் மாறி எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஆமே. எவ்வளவு நல்ல தகப்பன். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 5:18 அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா சொல்லுவார், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஆமே. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலையும். நல்லா இருக்கிறீங்களா? எவ்வளவு பெரிய தகப்பன் தெரியுமா? இவர் செய்யணும்டி பிள்ளைக்கு நேரம் கையை நீட்டிட்டாருன்னு நினைங்க, வானத்தின் மதகளை திறந்துட்டாருன்னு நினைங்க, முடிஞ்சவங்க சோழி சுத்தம். அவ்வளவுதான், தாங்கிலாம் விட மாட்டீங்க. கேக்குதா?
மதக திறந்துட்டாருன்னு நினைங்க, திறக்கிறது வரைக்கும் தப்பிச்சுக்கிட்டீங்க. திறந்துட்டாருன்னு நினைங்க, இடங்கொள்ளாம போக மாட்டான், ஆசீர்வதிப்பார். இவர் தெய்வம், இவர் சொல்ல ஆக கட்டிலிட நிற்கும். நமக்கு என்ன கவலை? என்ன படைச்சவர் இருக்காரு கூட, அப்பாவா இருக்கிறாரு. என்ன பெரிய சிலாக்கியம். தத்து பிள்ளை இல்ல, ரத்தத்தை கொடுத்து வாங்கின பிள்ளை. தத்து பிள்ளைன்னா கூட சொல்லிடுவாங்க, பிசாசு சொல்லிடுவான், இது தத்து எடுத்தது பிள்ளை இல்ல, தத்து எடுத்தா பிசாசு காட்டி கொடுத்துருவான நம்மள. நீ தத்து எடுத்த பிள்ளை, நீ தத்து பிள்ளை. நம்ம தத்து பிள்ளை இல்ல, சுதந்திரத்தின் உரிமைசாலிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிரை கொடுத்து வாங்கிட்டாரு, ஜீவனை கொடுத்து வாங்கிட்டாரு. எனக்குலாம் ஆதங்கம், சும்மா நல்லா இருப்பீங்கன்னா நல்லா இருப்பீங்க, ஆசீர்வதிங்கப்பானா ஆசீர்வதிப்பாரு தெரியுது. ஆனா எனக்குள்ள ஆதங்க என்ன தெரியுமா? ஐயா உங்களை ருசிச்சிரட்டுப்பா, தேனுக்குள்ள கிடக்குற நெல்லிக்காய் காட்டு நெல்லிக்காய் மாதிரி ஊறட்டுப்பா, ஊறட்டுப்பா, என்ன ஊறட்டுப்பா, ஊறிட்டே இருக்கணும்ப்பா. இதல்ல நான் இப்பவும் சொல்றேன், இவ்வளவு ருசிச்சிருக்கிறேன்னா இப்பதான் 10ல் 1 கொஞ்சம் தேர முடிக்கல, தேர்ற மாதிரி தெரியுது. 10ல் 1 கொஞ்சம் தேர்றது மாதிரி அடையாளம் வந்திருக்குது. எல்லாத்தோட மேல சொல்லணும்னா, உள்ள போட்ட மண்ணுக்குள்ள போட்ட விதைய இப்பதான் நான் உயிரோட இருக்கேன். சரியா? ஒரு சின்ன கண்ணுக்கு கூர்மையா பார்த்தோன்னா ஒரு சின்ன ஒரு பச்சை தெரியும் பாருங்க, இப்பதான் அந்த பச்சையை நான் பார்க்கிறேன். அப்ப என்ன ஆழம் என்ன இருக்குன்னு, என்ன ஆழம் இருக்குன்னு, எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கு ஈடா என்ன தருவேனா. நன்மையினால் வாயை நிரப்பப்படணும்னா, திருப்தியா மாறணும் அப்படின்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. பரிசுத்தம் பெருக பெருக தேவ கிருபை பெருகும். அது நமக்கு நல்லது, நமக்கு நல்லது. பாவத்தை விட்டு நம்ம வாழ அடிமைத்தனம், பாவத்தின் அடிமைத்தனம். சரியா? இதை செய்கிறதுனால நமக்கு தான் நஷ்டம். சரியா? இந்த அடிமைத்தன கிரியைகள், எந்த அடிமைத்தன, சுய இச்சையின் அடிமைத்தனமா, சுய காரியத்தின் அடிமைத்தனமா, ஆபாச காரியங்களை பாக்குறீங்களா? மற்றவங்க பார்க்காட்டி என்ன, பார்த்துட்டு இருக்கிற கண்ணு இருக்குது. ஆமா, யாருக்கு தெரியும்? வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாது, ஊழியக்காரங்களுக்கு தெரியாது, சபைக்கு தெரியாது. நான் அழகா இருக்கிறேன், அழகா இருக்கிறேன். யாருக்கு நஷ்டம்? அழுகிறதுனால நமக்கு தான் நஷ்டம். அந்த ரங்கத்துல செய்கிற பாவ கரைகள், அடிமைத்தன காரியங்கள், என்னென்ன ஆண்டவருக்கு பிரீத்தம் இல்லாம மொபைலை யூஸ் பண்ணி வீணா பாக்குறது, இந்த ஜோக்கா பாக்குறது, இந்த ஷார்ட் சிண்டி போட்டதை பாக்குற நேரத்துல வீணடிக்கிறது யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம், நமக்கு தான் நஷ்டம். நீ திருந்தி வாழ்ந்தா, நீ ஆண்டவருக்கு நேரத்தை கொடுத்துட்டீன்னா வாழ்க்கை மனவீச ஆரம்பிச்சிடும். அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, இன்னொரு காரியத்தை செஞ்சாரு. சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? எப்பமா நன்றி சொல்லுங்க. தகப்பன் வீட்டுக்கு ஓடி வர சொல்லலாம், நன்றி சொல்லணுன்னே ஓடிவாங்க. ஜீவனை தந்து வாழ வச்சிருக்கிறீங்களப்பா, நான் நன்றி சொல்ற இருதயத்தோடய ஓடிவாங்க, நன்றி சொல்றதே ஓடிவாங்க, நன்றியே சொல்லிட்டு இருங்க. அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினார், அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினார். 2 அப்பம் 5 மீன் தான் எடுத்தாரு, ஸ்தோத்திரம் பண்ணினார். கையில மறிக்கிற ஆசீர்வாதத்துக்கெல்லாம் ஸ்தோத்திரப்பாண்டி சொல்லுங்க, நன்றிப்பாண்டி சொல்லுங்க, பெருக்கமா மாத்துவார். எதை பார்த்தாலும் நன்றின்னு சொல்லுங்க, எதை பார்த்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சாப்பாடை பார்த்துட்டு ஸ்தோத்திரப்பா சாப்பிடுங்க, தீட்டு இருக்காது, விஷத்தன்மை இருக்காது. தண்ணியை குடிக்கிறீங்களா? ஸ்தோத்திரப்பா. எதுக்கு என்ன பயன்படுத்தினாலும் ஒரே ஒரு வார்த்தை ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்துல அத்தனை ஆசீர்வாதம் மறைஞ்சிருக்குது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் என்கிற அந்த வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ளிருந்து புறப்பட்டுட்டா போதும், அப்பா நண்டிப்பா நண்டிப்பா நண்டிப்பா, அதான் ஸ்தோத்திரம் சொல்லுதல். ஹல்லேலூயா. நிறைய வசனம் இருக்குது, கர்த்தர் ஆனாலும் பெரியவர். ஹல்லேலூயா. சரி, 2வது பார்த்தீங்கன்னா 103வது சங்கீதம் 2வது வசனத்துல ஒரு வார்த்தையை சொல்றாரு. 103:2 சொல்வாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஹல்லேலூயா. நீ ஸ்தோத்திரம் சொன்னா மட்டும் போதாது, அவர் செய்த சகல உபகாரத்தை மறக்காத.
என்ன அழகா கற்றுத்தர்றாரு. என்ன, நீ ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அப்படியே மழைக்கான மேகம் இருக்கும், ஆனா மழை பெய்யாது. இப்படி ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லிட்டு எழும்பி பேராத. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. மறக்காத, மறக்காத. ஒரு பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட்ல உயர்ந்த நிலைமையில் இருந்த ஒரு மனிதன் நல்ல ஒரு பெரிய அதிகாரியா மாறிட்டார். அவர் நம்முடைய இந்திய தேசத்தின் வட மாநிலத்தை சேர்ந்தவர். கஷ்டப்பட்ட குடும்பம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத குடும்பம். ஒரு ஏழ்மையான ஒரு மனிதன் இந்த பகுதியில் வந்து, இந்த தமிழ்நாட்டில் இந்த சென்னை பகுதியில் வந்து அவர் படிக்க வந்தார். கல்லூரியில் படிக்கிறாரு. மார்க் நிறைய இருந்ததுனால நல்லா படிக்கிறார் மனுஷன். படிக்கிறார். இவர் தங்குறதுக்கு ஒரு சின்ன இடத்த எடுத்து இவர் தான் சமைச்சு சாப்பிடணும். கையில் காசு ஒன்றும் இருக்காது. இருக்கிறத ஏதோ ஒன்று கஞ்சி காய்ச்சி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு படிக்கிறாரு. இப்போ இவர் கஷ்டப்பட்டவரண்டி தெரிஞ்சதுனால இந்த பகுதியில் காய்கறி வியாபாரம் செய்கிற ஒரு மனுஷன் இவர் போகிற நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் காய்கறியாக வாங்குவாராம். இவருடைய கஷ்ட நிலைமையை புரிஞ்சு இவர் ஒரு நல்ல மனிதன்கிறத அறிஞ்சு காய்கறியை நிறைய அள்ளி கொடுப்பாராம். இவர் படித்து முடிக்கிற வரைக்கும் காய்கறிக்கு பஞ்சமே கிடையாதான். கஷ்டப்பட்டவர் தான். ஒரு வண்டியில தான் வச்சு வித்துட்டு இருக்கிறாரு. அந்த ஃபோட்டோ கொண்டு எடுத்து போட்டிருந்தாங்க. வண்டியில தான் வச்சு விற்கிறாரு, ரோட்டோரத்தில் தான் விற்கிறாரு. இவர் அந்த இடத்துல காய்கறி வாங்க போகும்போது இவர் கஷ்டப்பட்டவரண்டி அறிஞ்சு இந்த காய்கறிகளை நிறைய எடுத்து கொடுப்பாராம் இலவசமா. ஒரு 5 காசு வாங்காம கொடுத்தாராம். இவர் படிச்சு முடிச்சுட்டாரு. அந்த இடத்துக்கு கடந்து சென்றாரு. சில வருடங்கள் உருண்டு ஓடிட்டு பாருங்க, இவர் ஒரு நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்ல நல்லா உயர்த்தப்பட்டுட்டார். இப்போ வருடங்கள் பல ஓடிட்டு இவருக்கு அப்பப்போ இந்த மனுஷனுடைய நினைவுகள் வரும். ஆனாலும் இவருடைய வேலையின் சூழ்நிலைகள், இவர் இருந்த இடத்தின் தன்மைகள் இங்க வந்து அந்த மனுஷனை தேடி கண்டுபிடிக்கிறது கடினமான காரியம். இப்போதான் நிறைய அந்த வேலையில சேர்ந்து சில வருடங்கள் ஆகின பிறகு இவர் இருக்கிற அந்த பகுதியில், அந்த படிச்ச அந்த பகுதிக்கு நேராக ஒரு குறிப்பிட்ட ஒரு அலுவல் காரியமா இவர் வர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இந்த இடத்துக்கு நம்ம போனோண்டி அவருக்கு ஒரு காரியம் தெரியப்படுத்தினதும், அவர் வேலை செஞ்ச இடத்துல நீங்க அந்த இடத்துக்கு போகணும், இந்த குறிப்பிட்ட காலம் நீங்க அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது. இவர் இருதய சந்தோஷத்தினால கழிவு இருந்துச்சு. என்ன தர்மம் உடனே ஞாபகம் வந்து தனக்கு காய்கறி தந்த மனுஷன். இவர் நினைச்சாரு, நான் அந்த இடத்துக்கு போக போறேன், அவர் இருக்கிற அந்த பக்கத்துல தான், சில கிலோமீட்டர் தூரத்துல தான் நான் போறேன். எப்படியாவது அவர் இருந்த இடத்த தேடி கண்டுபிடிப்பேன், அந்த மனிதனை போய் நான் சந்திப்பேன். பாருங்க, கையில நிறைய பணத்தோட நிறைய பொருட்களோட இவர் நம்பிக்கையாய் அந்த அரசு அந்த முத்திரை பறிக்கப்பட்ட அந்த கார்ல வாராரு. வந்தா இந்த மனுஷன் அதே இடத்துலதான் காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே வண்டியில தான் காய்கறி வியாபாரம் பண்றாரு. இவர் போய் நின்னதும் அதுல போட்டிருந்த அந்த வார்த்தை, அந்த வண்டிக்கு முன்னாடி இந்த போட்டிருந்த அந்த வார்த்தையை கண்டோன்னு இவர் பயந்துட்டாரு. ஏன்னா ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்ல பெரிய மனுஷனா இருக்கிறாரு. அந்த காருக்கு முன்ன போட்டிருந்த எழுத்தை கண்டதும் இவர் நடுங்கி அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறாரு. இவர் நேரா கீழே அந்த ட்ரெஸ்ஸோடு தான் போறாரு. நேரா கீழே இறங்கினாரு. இந்த மனுஷன் பக்கத்துல போய் நின்றுட்டு கேட்டாரு, என்ன தெரியுதான்னு கேட்டாரு. அவருடைய பார்த்துட்டு சொன்னார், எனக்கு தெரியுதுன்னு சொன்னார். நான் மறக்கலை, எனக்கு தெரியுது. இந்த வார்த்தை சொன்னதும் 2 பேருடைய கண்களும் கலங்கிச்சு. கிட்ட நின்ன ஆட்கள், அந்த ரோட்டோரத்தில் நின்ன ஆட்களை இவர் பார்க்கல, தன்னுடைய அந்த கணத்தை அவர் பார்க்கல. அந்த மனுஷன் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு சொன்னார், கனப்படுத்த வந்திருக்கிறேன், அன்பை காட்ட வந்திருக்கிறேன். அந்த காருக்குள்ள இருந்து திறந்து அவர் பின்னாடி வந்தவங்க நிறைய பார்சல் எடுத்து கொடுத்தாங்க. பணத்தை எடுத்துக்கொண்டு கையில கொடுத்துட்டு சொன்னா, வாங்கவே மாட்டேன்னாரு. சொன்னார், அன்பின் அடையாளமா தந்திருக்கிறேன், நீங்க செய்த உதவிக்கு அன்பின் அடையாளமா வந்திருக்கிறேன், நான் நன்றி மறக்கல, உங்களை நேசிக்கிறேன். என்ன அழகா இருக்குன்னு. கர்த்தர் நல்லவர், நமக்காக உயிரை கொடுத்தவர். என்ன எதிர்பார்க்கறது தெரியுமா? இருதயத்தை, உள்ளத்தை, இருதயத்தை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எவ்வளவு நல்ல தகப்பன் தெரியுமா? எவ்வளவு பெரியவர் தெரியுமா? அவ்வளவு நல்ல தகப்பன். எத்தனை நன்மைகளை வாழ்க்கையில செய்திருக்கிறார். தாவீது ராஜா சொல்லுவார், அவர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். எதை செலுத்த முடியும்? என்ன கொடுத்து ஈடுகட்ட முடியும்? நம்ம கொடுக்கிற சின்ன சின்ன ஏதோ ஒரு காரியத்தினால் அவரை ஈடுகட்ட முடியுமா? எத்தனை நன்மைகள் செய்தீரையா,
எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேன் ஐயா. எத்தனை நன்மைகள் செய்தீர் ஐயா. எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேன் ஐயா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், 1000 ஆண்டுகள் போதாதையா. 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது எசையா. நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது எசையா. நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உன் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். உன் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். ஆமென். இதான் தாவீது அழகா சொல்லுவார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக எண்ணத்தை செலுத்துவேன். அதனாலதான் ஆத்துமாவை பார்த்து சொல்றார், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறந்துடாத. மறந்துடாத, மறந்துடாத. உயிரோட வச்சிருக்கிறது அவர் தானே, சுகமா வச்சிருக்கிறது அவர் தானே, கைகளை தட்டி பாட கைகளுக்கு பலன் தந்தவர் அவர் தானே, 2 கால்களிலேயும் பலன் தந்து ஓட வைத்திருக்கிறவர் அவர் தானே, கண்கள்ல பார்வையை தந்து பார்க்க வைத்திருக்கிறவர் அவர் தானே, உள் உறுப்புகள் சேதமாகாதபடி உறுப்புகளை பலப்படுத்தி தாங்கி வருகிறவர் அவர் தானே. ஐயா, கத்திரிக்காயில ஏதாவது சூத்தாயிட்டுனா வெட்டி போட்டுடலாம். நான் உள் உறுப்பு பாதிக்கப்பட்டு பழுதடைந்து செயலற்று போய்விட்டது என்று சொன்னால் உயிர் வாழ முடியாதே. அவர் நல்லவர். இருதயம் நடுங்குது, இருதயம் நடுங்குது. யாராவது ஜெபிக்க வந்தாலும் இஷ்டத்தை விட்டுறாதுங்கப்பா. யாரையும் பிரியப்படுத்துற வார்த்தைல வேண்டப்பா. கண்ணம் முன்னா உங்க ராஜ்யத்துல வரணும்பா. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத. கிருப 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 கிருப. 2 சாமுவேல் 7:18 அழகா சொல்லுவார். 2 சாமுவேல் 7:18 தாவீது அழகா சொல்றாரு பாருங்க. தாவீது ஒரு ராஜா மட்டும் இல்ல, பாவிகளுக்கு வழியை பற்றி பேசினவர். கிருப. 2 சாமுவேல் 7:18 அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, தான் கர்த்தருடைய சமூகம், உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு. 2024 வருடம் வந்துட்டப்பா. 11 மாதத்தை முடித்து 12வது மாதத்துல கால் வச்சிருக்கிற ஐயா. என்ன 30 நாள்ல 2024 வாழ்க்கை முடிய போதுப்பா. இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம்ப்பா. என் குடும்பம், என் வீடு எம்மாத்திரம், எம்மாத்திரம். என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத. எதுக்கும் கலங்க விட மாட்டார், எதுக்கும் பயப்பட விட மாட்டார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வராரு. ஆனா வார வழியில மறந்துட்டாங்க. நம்ம சங்கீதம் 106 21, 22 பார்த்தோம்னா, 106வது சங்கீதம் 21, 22 எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்துட்டாங்க. அன்னைக்கு அவங்க மறந்த அந்த சாப்பு உங்க மேல இருக்கக்கூடாது. யாரும் மறந்துடக்கூடாது.
புரியுதா? நம்மளை சுற்றி என்னதான் மகிமை வந்தாலும் நம்ம பெரிய ஆள் இல்லை. நம்ம ஏன் பெரிய ஆள் தருமோ? அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால நம்ம பெரிய ஆள். சரியா? பணம் நம்மளை பெரியவங்களா மாற்றாது, அந்தஸ்து நம்மளை பெரியவங்களா மாற்றாது, இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியமும் பெருசாக நம்மளை மாற்றாது. அவர் பிள்ளைங்கிற அந்தஸ்து இந்த உலகத்தில் நம்ம பெருசாக மாற்றுது. ஏன்னா பிள்ளையை கண்டு தான் பிசாசு பயந்து ஓடுவான். பிள்ளைக்கு முன்னாடி தான் அவன் நடுங்குவான். பிள்ளைக்கு முன்னாடி அவன் நின்று கூட மாட்டான். அவனுக்கு தெரியும், இந்த பிள்ளை மேலே கை வச்சுட்டோன்னா நம்மளுடைய சோழிச்சு தூண்டி அவனுக்கு தெரியும். ஏன்னா ஒரு வழியாக உங்களுக்கு விரோதமாக வந்தான்னா 7 வழியாக ஓடுறோம். ஓட வைக்கிற தேவன். இந்த பைபிளை தூக்குறதுலாம் சும்மா கிடையாது, சும்மா இல்லை, உயிர். இதை தூக்கிட்டு வரும்போதே ஒரு கெத்து, பயந்து கிடையாது, யாரும் காரி துப்பிடுவாங்களோண்டி கிடையாது. சரியா? எதுக்கோ கிடையாது, உயிர் தான். நம்ம மகிமை இதுதான். இந்த பூமியில நம்ம நிற்கிறதுக்கு காரணமே தான். நம்ம அழிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு காரணமே தான். நம்ம மன வீசுறதுக்கு காரணமே தான். கையில சட்ட புத்தகமா இதை தந்துட்டாரு. எனக்கு தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. தெரிஞ்சிருந்தா இன்னும் உங்களை தேடி இருப்பேன் ஆண்டவரே யாரும் சொல்ல முடியாது. எல்லாரும் கையிலையும் தந்துட்டாரு. எல்லாரும் கையிலையும் தந்துட்டாரு. எல்லாரும் கையிலையும் இந்த பொக்கிஷம் இருக்குது. இதை பயன்படுத்துவதும் தூர எறிகிறதும் உங்க கையில தான் இருக்குது. சரியா? ஒரு கத்தோலிக்க ஃபாதர் அழகா ஒன்று சொன்னாரு. இது வரைக்கும் எவ்வளோ படிச்சு வந்திருக்கிறீங்க, 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரை படித்தாலும் எவ்வளோ புக்கை படிச்சிருக்கிறீங்க. ஆனால் இது சின்ன புத்தகம் தான், இவ்வளோ தான் இருக்குது. 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் எத்தனையோ புத்தகத்தை படித்தாச்சு, எவ்வளோ படித்து பரிச்சு எழுதியாச்சு. ஆனால் இது ஒரே புத்தகம் தான், உயிர் இருக்கிற வரைக்கும் தான் ஒன்று தான். ஆனால் இதை ஒரு முறை கூட வாசிக்கல அப்படின்னா இது வாசிக்க தெரியாமலையா இல்லாட்டா இது பிடிக்காததுனாலையா? அழகா 2 கொஸ்டினை கேட்டார். புரியுதா? இது தேவையில்லை என்கிறதற்காகவா? யோசித்து பாருங்க. எத்தனையோ புத்தகங்களை படிக்கிறோம், என்னெல்லாம பண்றோம். இந்த ஒன்று தானே, என்ன ஒன்று தானே. ஒருக்கா கூட வாழ்க்கையில வாஸ்து முடிக்காட்டா, ஒருக்கா கூட வாஸ்து முடிக்கலன்னா இந்த ஒன்று தான் கையில் தந்திருக்கிற. நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ஒன்று தான். தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவரே ஒரு முறையாவது இதை வாசிக்காம உலகத்தை விட்டு வர மாட்டேன். இந்த பைபிளில் தொடக்கத்துலேருந்து முடிவு வர என்ன இருக்குங்கிறத ஒரு முறையாவது வாசித்துருவோம்ப்பா. சரியா? ஒரு முறையாவது வாசித்துருவோம். புரியுதா? அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு சொன்ன மனுஷன் சொல்றார், இதை தியானிக்கும்படிக்கு குறித்த ஜாமங்களுக்கு முன்பாக என் கண்கள் விழித்துக் கொள்ள ஆண்டவரே. இதுல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவாண்டி சொல்றார். 1000 பொன்வெள்ளியை பார்க்கலும் நீர் விளம்பின வேதம் எனக்கு நல்லோண்டி சொல்றார். மனுஷன் நல்லா இருந்தாரு. நான் நல்லா இல்லைன்னு சொன்னோன்னா இதே தொட மாட்டேங்கிறோம், இதே நேசிக்க மாட்டேங்கிறோம். என்ன நான் நல்லா இல்லை, நான் நல்லா இல்லை, வசனத்தின்படி வாழ்க்கை இல்லை, ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்னா யாரு குறை? யாரு குறை? யாரு குறை? ஒரு வார்த்தை பொய்யாகாதே, அத்தனையும் அனுபவிக்கலாமே. அத்தனையும் நம்ம கையில தந்திருக்கிறார், எல்லாம் அனுபவிக்கலாம், எல்லாத்தையும் சுதந்திரிச்சு கொள்ளலாம். ஒரு வாசனம் கூட கீழே இல்லை. எத்தனை வாக்குத்தத்தங்கள் இருக்குது தேவ, அத்தனையும் பிள்ளைகளுக்குரியது. ஹல்லேலூயா. மறக்காதனா என்ன பண்ணணும்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நன்றி மட்டும் சொல்லிட்டு எலும்பி பெய்ய பிரயோஜனம் கிடையாது. சொல்லாரு, ஏன்னா அவர் செய்த சகல உபகாரத்தை நீ மறக்காத. ராஜாவா மாத்தணும்னா நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு சும்மா மேலோட்டமா ஏமாத்தி ஏமாத்தி ஆசீர்வாதத்தை அவர் வாங்கல. அவர் சொல்றாரு, ஐயா என பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை தந்துட்டீர்னா, நான் செய்த பாவம் எப்பவுமே என் முன்னாடி இருக்குது. இழந்து போன ரட்சணியத்தை சந்தோஷத்தை மறுபடியும் தந்து உற்சாகமான ஆவியனை தாகும்படி செய்யாண்டவரே. அப்பொழுது பாதகருக்குடைய வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். கைகளை தட்டி, எல்லா கையை தட்டி, ஆமென். அவருடைய நன்றியை மறக்காம இருக்கிற ஒரு ஜனம் யாருன்னா ஒரு ராஜ்யத்தை கட்டுறவங்க தான். வேற எல்லாம் பொக்கு, எல்லாம் பொக்கு, வேதத்தின்படி எல்லாம் பொக்கு. தேவனுக்கு ஏதாவது ஒரு விதத்துல பிரயோஜனப்பட்டீங்கன்னா நன்றியோடு இருக்கிற, இல்லாட்டா நன்றி கிட்ட ஜென்மம். தேவனுடைய ராஜ்ய மகிமைக்காக ஏதாவது ஒரு விதத்தில் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் நீ நன்றி மறந்து போகல. ஏன்னா அப்பா மறக்க மாட்டார், மறக்க மாட்டார். தாவீது ராஜா என்ன சொல்றார் தெரியுமா? அவனுடைய மனுஷர் வேதத்தை கை கொள்ளாததுனால் என் கண்ணிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுது ஆண்டவரே.
மனுஷர் வேதத்தை காத்து நடவாதபடினால் என் கண்களிலிருந்து நீர் தார ஓடுதுன்னு சொல்றாரு. ஏன்னா வைராக்கியம் என்ன? அந்நிய தேவத்துடைய நாமத்தை என் நாவில கூட உச்சரிக்க மாட்டேன்னு சொல்றாரு. எவ்வளவு வைராக்கியம், எவ்வளவு வைராக்கியம் உள்ள மனிதனா இருந்தார். உமக்கு பயப்படுகிற அனைவருக்கு நான் தோழன். யாரானாலும் சரி, உமக்கு பயப்படுற அனைவருக்கு நான் தோழாண்டவரே. என்ன விரட்ட அன்புன்னு சும்மா இல்லப்பா. ஆசீர்வாதம் உயர்வு சும்மா இல்ல, மேன்மை சும்மா இல்ல, கனம் சும்மா இல்ல, மகிமை சும்மா இல்ல. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். நல்லா வேத புத்தகத்தை கையில் எடுங்க பார்ப்போம். எல்லாரும் பைபிளை கையில் எடுங்க. எனக்கு தெரியாதுன்னு அவர் முன்ன யாரும் போய் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் இதில் தந்துட்டார். சொல்லுங்க, எல்லாம் இதில் இருக்குது. A to Z எல்லாம் இதில் இருக்குது. நான் எல்லாம் சகலமும் இருக்குது, சகலமும் இருக்குது. சரியா? எல்லாம் இருக்குது. நமக்கு அவருக்கும் உள்ள நெருக்கத்தை அதிகரிக்க தான் அப்படிப்பட்ட சபைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். நம்மளை இன்னும் உற்சாகப்படுத்த முடியாது, நம்மளை இன்னும் பலப்படுத்த முடியாது, சோர்ந்திருக்கிற ஒன்றை தட்டி எழுப்பும்படியாய், பலன் எழுந்திருக்கிறவங்களுக்கு பலத்தை தரும்படியாய், வழி இதுவே இதில் நடவுங்கள் என்கிற சத்தத்தை தொனிக்கப்படும்படியாக தான் ஒரு ஆராதனை கர்த்தர் தந்திருக்கிறார், மேய்ப்பனை கர்த்தர் தந்திருக்கிறார். நல்வழிப்படுத்தும்படியாக வளர வேண்டியது உங்க கையில தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப நல்ல தகப்பன். சரியா? ரொம்ப நல்லவர். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத. நண்டி இருதயத்துல நரம்பிட்டு அப்படின்னா, நண்டி உள்ளவங்களா இருக்கிறோம் அப்படின்னா, தலையை வெட்டி போட்டா கூட என்ன செய்ய மாட்டோம்? பின் திரும்பி பார்க்க மாட்டோம், பின்னால எட்டி பார்க்க மாட்டோம். நண்டி இருதயத்துல உண்மையா இருக்குதுன்னா, அவர் செய்த நன்மைகள் என்ன, பாவத்திலிருந்து நரகத்தின் அக்கினி கடலுக்கு என்னை தப்புவித்து ஒரு நித்திய ஜீவனுள்ள வாழ்க்கையை தந்துட்டீங்களப்பா. பரலோக பிரஜை, பரலோக வாசி என்கிற ஒரு கழிகூறுதலை இருதயத்துல தந்துட்டீங்களப்பா. இந்த ஒரு நன்றி இருந்துச்சுன்னா, நான் பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டு என்னுடைய சுதந்திரத்தின் பங்காளி என்கிற உரிமையை தந்துட்டீங்களப்பா. உங்களை அப்பாண்டி கூப்பிடுகிற ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்துட்டீங்களே. இந்த உணர்வு இருந்துச்சுன்னா, இந்த நன்றி பெருக்கத்தின் அடையாளம் தான் வாழ்க்கை கர்த்தருக்காக மாறுது. எல்லாத்தையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. எல்லாம் நமக்கு தகுதியாறது. எல்லாத்தையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. அதில் ஒன்றி இருக்கு, நான் அடிமைப்பட மாட்டேன். காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகும், தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைஞ்சிரும். இன்னும் இன்னும் கடந்து வந்த நாட்களில் இன்னும் உமக்காக ஓடி இருக்கலாம், இன்னும் உமக்காக செஞ்சிருக்கலாம். அப்பா, 2024 திரும்ப கிடைக்காது. என்ன செஞ்சாலும் ஈடு கட்ட முடியாத தகப்பன். என்ன கொடுத்தாலும் ஈடு கட்டாது. என்ன கொடுத்தாலும், என்ன செய்தாலும் ஈடு கட்ட முடியாது. எதை செய்தாலும் ஈடு கட்ட முடியாது. ஒரு தம்பியோடு பேசி கொண்டு இருந்த போது சொன்னா, அக்கா பண்டிகை நாட்கள் நீ வந்தா, இதுல உட்கார்ந்தோன்னு அப்படியே ஞாபகம் வருது. பண்டிகை நாட்கள் நீ வந்தா வீட்டை நல்லா வைக்கணும், சீரியல் போடணும், வீட்டை அலங்கரிக்கணும், வெள்ளடிக்கணும். என்ன வருது ஹிருதயத்துலதான் என்ன மாடும். வீட்டுக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி, வீட்டை எப்படி நம்ம பண்றோமோ அதுக்கு முன்னாடி தேவனுடைய ஆலயத்தை நல்லா வைக்கணுமே, தேவனுடைய ஆலயத்தை மகிமையா வைக்கணுமே. தம்பி பேசும்போது சொல்றான், வீடு எவ்வளவு நல்லா இருக்குன்னு நினைக்கிறோமோ அதை விட நல்லா ஆலயத்தை வைக்கணுமே. இந்த வார்த்தை அப்படியே இருதயத்துல வந்ததும் அந்த எண்ணம் அப்படியே அவன் பேசுனது காதுல துணிச்சுட்டே இருந்து, அப்பா இந்த டிசம்பர் மாதம் நீங்க இந்த உலகத்துல வந்ததை நினைவு கூர்றோம்ப்பா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தை தேடி வந்தீங்கப்பா. உயிரை கொடுக்கறதுக்காண்டி வந்தீங்க. வரும்போதே தெரியும் உயிரை கொடுக்க தான் போறோம்னு தெரியும், மரித்து உயிரோட எழும்பதான் போறோம்னு தெரியும். நீங்க இந்த உலகத்துல வந்ததுனால தானப்பா இன்னைக்கு பிழைச்சிட்டோம், பிள்ளையா மாறிட்டோம். இந்த 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 நண்டி அறிஞ்சு செயல்படுதானப்பா டிசம்பர் மாதத்தை தந்திருக்கிறீங்க. இந்த டிசம்பர் மாதத்துல நாங்க சந்தோஷப்படுறது வாழ்க்கை இல்லப்பா, உங்களை சந்தோஷப்படுத்தணும். அப்படியே யோசிக்கிறேன், சர்ச்சை ஏதாவது பண்ணணுமே, மறுபடியும் ஒரு பெயிண்ட் அடிச்சு விடணுமே, அடுத்தது விற்க ஏதாவது இருக்குதா, ஏதாவது ஒரு முறையாவது ஒரு பெயிண்ட் அடிச்சு புதுசா மாத்தணுமே, விற்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா, கொடுக்கறதுக்கு ஏதாவது இருக்குதா? ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு அடையாளமா இந்த சிறியவரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் நீ சொன்னாரே. அவரை சந்தோஷப்படுத்துற விதத்துல 7 ஜனங்களுக்கு ஏதாவது செய்யணுமே.
ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணுமே, பசியோடு இருந்தேன், எனக்கு ஆகாரம் தந்தீர்கள், வஸ்திரம் இல்லாம இருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை தந்தீர்கள் நீ சொன்னாரே. ஏதாவது செய்யணுமே, ஏதாவது பண்ணணுமே. இந்த வீட்டில் அப்படியே இருதயம் ஓடிட்டே இருந்துச்சு. டிசம்பர் வந்துட்டுப்பா, நீங்க செய்த சகல உபகாரங்களுக்காக என்னத்தை செலுத்த முடியும்ப்பா, எதை செய்ய முடியும்ப்பா, அது சந்தோஷப்படுறது வாழ்க்கை இல்லப்பா, உங்களை சந்தோஷப்படுத்தணுமே. அப்ப அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் என்ன, பரலோகத்தை கழிகூற வைக்கிறது தான். மனம் திரும்பிகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகமே சந்தோஷப்படுமா அப்படின்னு அவர் என்ன சந்தோஷப்படுவார்? என்ன, பரலோக சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தேவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டா பரலோகமே கழிகூறும். வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஆமென். தீர்மானம் எடுப்போம், நீர் செய்த சகல உபகாரத்தை மறக்க மாட்டேன்ப்பா. என் இருதய நோக்கம் இல்லாம் உங்களை சந்தோஷப்படுத்தணும். நீ செய்த நன்மைகளை நான் மறக்க கூடாது. என்ன நன்மை தேவ பிள்ளை? பணம் தர்றது நன்மையா? ஆஸ்தியை தர்றது நன்மையா? அந்தஸ்து தர்றது நன்மையா? இல்ல. நித்திய அக்கினி கடலுக்கு நம்மளை தப்பு வைத்து பரலோக வாசியா வச்சிருக்கிறாரே, ஒரு நித்திய ஜீவனை நமக்கு வச்சிருக்கிறாரே, நமக்காக ஒரு வீட்டை தகப்பன் கட்டி வைக்கிறாரே. என்ன ஒரு ஆசீர்வாதம்! என்ன என்ன ஒரு ஆசீர்வாதம்! தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, ஒரு இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இதை கேட்டவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள், உணர்கிறவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள், அர்ப்பணிக்கிறவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள்.